கர்த்தர் நல்ல ஒரு மகிமையான காரியங்களை செய்கிறார். ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, Praise Lord. ஹல்லேலூயா. கொஞ்சம் எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பரியனை நடத்தும். உள்ளத்தின் ஆழத்தின் உணர்வுங்களா பாட போறோம். தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணி ஊரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணி ஊரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்த, சத்தமாய் இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர், ஜீவ தண்ணி ஊரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணி ஊரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களை துயா, இயேசுவே நீர் பரிசுத்த, கரங்களை தட்டி இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், பாதங்கள் போல் தொங்கி நீரல்லோ, ஐயா பாதங்கள் பாவம் போக்கவே, பாதங்கள் போல் தொங்கி நீரல்லோ. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காலம் நேசரே, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் என்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்களே நேசாவி வீச செய்யுவே, நொந்துருகி வந்த மக்களே நேசாவி வீச செய்யுவே, இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே உற்சாகமாய் பரிசுத்தர், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், நொந்துருகி வந்த மக்களே நேசாவி வீச செய்யுவே, நொந்துருகி வந்த மக்களே நேசாவி வீச செய்யுவே. அவர் வாக்கு பண்ணின தேவன், வாக்கு மாறாத உண்மை நாயகர்.
வருகை சமீபமா இருக்கிறதான ஒரு நாட்கள். ஹலோ, ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹalleluya, ஹalleluya. அநேக வேளைகளில் கடைசியாக போனோம் இல்லையா, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் அவர் வாக்கு மாறாத உண்மை நாயகன். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்திருக்கார்ல? ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் நீங்களும் நானும் ஓடிக்கிட்டே இருக்கணும். பரம கானானுக்குள்ளாய் நடத்தி செல்வது தான் அந்த வாக்குத்தத்தம். அநேக வேளைகளை உலகத்தையே பார்த்துட்டு இருக்கோம். கர்த்தர் எனக்கு இதை செய்ய மாட்டாரா, அதை செய்ய மாட்டாரா, நான் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேனே, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேற்ற மாட்டாரான்னு சொல்லி அங்கே இங்கே அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எந்த வாக்குத்தத்தமும் நிறைவேறலை அப்படின்னு. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக பரம கானானுக்குள்ளாய் நடத்துவது தான் தேவ திட்டம். அதுதான் அவர் நமக்கு பண்ணியிருக்கிற வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. அந்த வாக்கை நம்பி அவர் சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது, என்னை உண்மையாக நடத்துங்க ஆண்டவரே, என்னை உத்தமமாக நடத்துங்க அப்படின்னு கேட்கும் பொழுது மெய்யாகவே கர்த்தர் எல்லா காரியங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றி மெய்யாகவே கர்த்தர் நன்மையும் கிருபையும் தொடரும்படியாய் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிச்சயமாய் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாமும் ஈசாக் யாக்கோபு கர்த்தர் அழகாக பெயர் சொல்லி அழைத்தார். அப்படி தானே? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் நான் இருக்கிறேன்னு கர்த்தர் சொன்னார். யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம பேரையும் கர்த்தர் சொல்லுவார்ல, நமக்கும் அவர் தானே தேவன், நம்ம ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? அநேக வேளைகளை அதையே யோசிச்சுட்டு இருக்கோம். எங்கே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? பாடலாமா? வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறாத எங்கள் உண்மை நாதரே, உங்கள் வாக்கை தான் நம்பி வந்திருக்கோம், வாக்குத்தத்தத்தை தான் நம்பி வந்திருக்கோம். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க, பரிசுத்த ஆவியானவர் நிறைவேற்றுங்கன்னு பாடலாமா? உற்சாகமை கரங்களை தட்டி. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே, உணர்ந்தவர்களாய் நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே, மாயரோகம் நம்பி மாட்டிடும், மானிடரை மீட்க மாட்டியோ, மாயரோகம் நம்பி மாட்டிடும், மானிடரை மீட்க மாட்டியோ. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர், மாயலோகம் நம்பி மாட்டிடும், மானிடரை மீட்க மாட்டியோ. மாயலோகம் நம்பி மாறிடும், மானிடரை மீட்க மாட்டியோ. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர், இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உற்சாகமா கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், வல்லவர், போதுமானவராக இருக்கிறார். ஒரு பாடலை பாட போறோம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர். நான் யாக்கோபு ஒரு விஷயத்துக்கு போராடிட்டு இருந்தார். என்ன தெரியுங்களா? கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு இல்லை. அந்த இடத்துல அப்படிதான் இருக்கும். அவர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட மாட்டேன் அப்படின்னுவார். ஆனால் என்ன தெரியுங்க ஆசீர்வாதம்? அது
நான் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சிட்டார். அந்த ஆசீர்வாதம் என்ன ஆகுது? யாக்கோபுக்கு இருக்கு. யாக்கோபு எத்தன் இஸ்ரவேலாய் மாறணும். அதுதான் அந்த இடத்துல திட்டம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை தான் கேட்க போறீங்க. நான் இஸ்ரவேலா மாறணும் ஆண்டவரே, என் முந்தின வாழ்க்கை மாறணும். அவ்வளோதான். விட மாட்டேன்னு பாட போகிறோம். அந்த பாடலை தான் பாட போகிறோம். எல்லோரும் கொஞ்சம் ஆயத்தமாக இருங்க. ஓரளவுக்கு தெரிஞ்சு கூட இருக்கு அந்த பாடல். யாக்கோபை போல நான் போராடுவேன். உற்சாகமாய் நல்ல நல்ல கரங்களை தட்டி யாக்கோபை போலே நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். சொல்லுங்க. விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். மீண்டுமா. யாக்கோபை போல நான் கரங்களை போராடுவேன், தட்டி எலியாவை சொல்லுங்க. கர்த்தர் என்னை இஸ்ரவேலாய் மாற்றுகிற வரை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். அண்ணால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். சொல்லுங்க. அன்னாரை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வரை ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறும் வரை ஜெபித்திடுவேன். சத்தமா விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் வாய்களை திறந்து ஜெபித்திடுவேன். சொல்லுங்க. என் கர்த்தர் என்னை இன்னைக்கு ஆசீர்வதிக்கணும். நான் இஸ்ரவேலாய் மாறணும். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். நீங்க வாய்களை திறந்து பாடும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, மெய்யாகவே கர்த்தர் சகல காரியங்கள் நிறைவேற்ற வல்லவர். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா, எங்கள் எலியாவின் தேவனே இறங்கி வாரும். விடமாட்டேன் 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 விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே சந்தோஷமா சொல்லுங்க. விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல உங்க நான் சத்தம் கேட்கட்டும், உங்க சத்தம் கேட்கட்டும். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், சொல்லுங்களேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். ஆமே. விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். தாவீத போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். தாவீதை போல சந்தோஷமா சந்தோஷமா சொல்லுங்க. துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். கோலியாத்து வந்தாலும் இயேசுவின் நாமத்தாலே முறியடிப்பேன். எந்த கோலியாத்து வந்தாலும் யார் யார் எனக்கு விரோதமாய் வந்தாலும் எல்லாவற்றையும் தேவன் முறியடிக்க வல்லவர். விடமாட்டேன் விடமாட்டேன், சொல்லுங்களேன். யாக்கோபை போல நான் கரங்களை தட்டி விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் சந்தோஷமாய் விடமாட்டேன் விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான்
விடவே மாட்டேன், விட மாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை பிடிச்சிக்கணும். எதற்காக தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் விசுவாச ஓட்டத்தில். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கடந்து போவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்க.